கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தலுக்கு பிறகு இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கோரிக்கைகளுடன் 1000க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்கு? கடலூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கும் இயற்கையால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து உதவிகள் என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 மாதமாக கடலூர் பகுதியில் குறிப்பாக அந்த பொது சட்டமன்ற தேர்தல் விதிமுறை இருந்ததால் தேர்தல் விதிமுறை மீறி எந்தவிதமான அரசு உதவியும் செய்யக்கூடாது என ஒரு விதிமுறை இருக்குது. அதன் அடிப்படையில் 2 மாதமாக இந்த குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவில்லை. தற்போது 2 மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் இந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்பது தற்போது நடைபெறுது. இதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதுவரை காலியாக இருந்த கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் தற்போது 100கணக்கானோர் தற்போது வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக விவசாய கடன் வேண்டும், உதவி தொகை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மனுக்கள் கொடுக்குவதாக தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நம்ம இங்கே பார்க்கலாம், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நெய்வேலி சுற்றியுள்ள பகுதியிலிருந்து 5க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பல்வேறு விவசாயிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். குறிப்பாக இவர்கள் என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் எந்தவிதமான முன்னுரிமையும் தரப்படவில்லை என கோரி பல்வேறு இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்தான் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மிடம் சக்திவேல் இருக்கார். அவருங்க எதற்காக இந்த மனு கொடுக்க வந்து என்ன கோரிக்கை வச்சு கொடுக்க வந்திருக்கீங்க? சார், நாங்கள் 10 ஆண்டுக்கு மேலே வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோம் சார். இது வரைக்கும் என்எல்சியில் வேலைவாய்ப்பு எதுவுமே தரல சார். அவங்க ஒரு 6 ஆண்டுகள் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் 3 மாசமும் 6 மாசமும் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு விட்டு தான் கொடுத்துருக்காங்க. நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தரவே இல்லை. எங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிச்சு சார். எங்களோட வீட்டை நிலத்தையும் எல்லாத்தையும் எடுத்து பறிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை தான் கேட்குறோம். நாங்கள் வேலை இது வரைக்கும் அவங்க தரவே இல்லை சார். நேரடியாக என்எல்சி நிர்வாகத்தை தான் கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? மாவட்ட ஆட்சியர் எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர் 5 முறை இது வரைக்கும் மனுக்கள் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் தரல. வீடு நிலம் கொடுத்த அதிகாரிகளிடம் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் தரவில்லைங்க சார். 2 மாசம் 3 மாசம் மட்டும் 2 மாசம் 3 மாசம் மட்டும் தான் சார் வேலை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நிரந்தரமான வேலை கொடுக்கவே இல்லை சார். நீங்க பார்த்திருப்பீங்க, என்எல்சிக்கு சுரங்க விரிவாக்க பணிக்காக வீடு நிலம் கொடுத்தவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் பல முறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் தற்போது இன்று மனு கொடுக்க வந்திருக்காரு. இதேபோல் பல்வேறு சோக கதைகள் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தீபா என்ற பெண் இங்கே இருக்கிறார். இந்த பெண் தனது கணவரை உயிரிழந்து விட்டார். அவரது உடலை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கையோடு வந்திருக்கார். அவரையும் கேட்கலாம், என்ன கோரிக்கை வச்சு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கீங்க? வீடியோ இறந்து 3 மாசம் ஆச்சு. வெளிநாட்டு போய் இறந்து 15ஆம் இறந்தாரு. இன்னும் அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. போய் கண்டுபிடிச்சு விடு. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அவர் மட்டும்தான். ஆதரவுக்கு யாருமே இல்லை. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. போன் பண்ணா வெளியே வருது, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த தகவலும் தெரியல. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பெண்ணுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை, எனது கணவர் மட்டுமே இருந்தார். அவரும் தற்போது உயிரிழந்து விட்டார். அந்த உடலை கொண்டு வர நாங்கள் அதிகாரியிடம் மனு கொடுத்துள்ளோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும். எனது கணவரின் உடலை மீட்டு தர வேண்டும் என ஒரு கோரிக்கை வந்து இதேபோல் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தற்போது இங்கே 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மாதமாக இந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடைபெறவில்லை. தற்போதுதான் இந்த குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் கோரிக்கை வலியுறுத்தி பலர் இங்கே காத்துக்கிறார்கள். அதேபோல் விவசாய கடனை அனைவருக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாய தரப்பிலும் இங்கு வந்திருக்கிறார்கள். உமா.